அதே மாதிரி தான் ஒரு ஆத்துமாவை சுவிசேஷம் அறிவித்து கர்த்தருக்குள் நடத்துவது நம்முடைய கடமை. எல்லாரும் மேலும் விழுந்த கடமை இதுவே. சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து வரும். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும், அதை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களே உங்கள் ஆலயத்துக்கு கூட்டு போங்கன்னா கூட சிலர் கூட்டு வர மாட்டாங்க. தேவன் வாசல்களை இன்றைக்கு திறந்த அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இன்னைக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறார். எல்லாருக்கும் ஏதோ ஒரு சம் ஆர் அதர் ப்ராப்ளம் தே ஹேவ். எவ்ரிஒன் ஹேஸ் சம் ப்ராப்ளம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, வெளியே சொல்ல மாட்டாங்க. நாம் பேசும்போது தான் அது தெரியும். அப்படிப்பட்டவர்களை ஆலயத்திற்கு நாம் அழைத்து வருவோம். ரெண்டாவதாக நான் என்ன சொல்கிறேன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எப்படி அறிவிக்கணும்? வாங்க, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறும், இதெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? உங்களை ஒப்பு கொடுங்க, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, இயேசு தான் உண்மையான ஆண்டவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. வேறு எதையும் சொல்லக்கூடாது, வேறு யாரை பற்றியும் பேசக்கூடாது. ஒருத்தர் தக்காளி விற்கிற வரிசையாக உழவர் சந்தையில் தக்காளி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போகும்போது கூப்பிடுவாங்க, வாங்கம்மா வாங்கம்மா இங்கே வாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு கடையில் போய் நின்றுட்டிங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அதே போல் என் கடையில் வாங்குங்க, தக்காளி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களே ஒழிய பக்கத்து கடையில் வாங்காதீங்க, தக்காளி நல்லா இருக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நாமும் நம்முடைய சரக்கு அப்படி தான் விற்கணும். எங்கள் ஆண்டவர் நல்ல ஆண்டவர், அதை பாரு இதை பாருன்னு அதெல்லாம் பேசக்கூடாது. அதான் பிரச்சனையே. நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம சரக்கை விற்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் இதெல்லாம் செய்ய, இந்த ஊழியத்தை செய்ய, சுவிசேஷத்தை அறிவி, ஞானஸ்நானம் கொடு, அவங்களுக்கு உபதேசம் பண்ணு, உன்னை காக்கும்படி உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பேன்.